வணக்கம். நம்ம இப்போ இது பனை நொங்கை பற்றி ஒருத்தருக்கும் சொல்லணும்னு தேவையில்லை. நொங்கும்பா பனைமரத்துலேருந்து நமக்கு வெட்டி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அங்கங்கே இப்போ கோடை போயிடுச்சு, இருந்தாலும் கோடை உஷ்ணம் ஒன்றும் குறையலை, தகிக்கிறது. காலம்பரெல்லாம் ஃபுல்லாக உஷ்ணம் செமத்தியாக இருக்குது, சாயந்தரம் கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்குது, மழை பெய்யறப்பல இருக்குது, மப்பு வருது, பெய்ய மாட்டேங்கிறது. இந்த கிளைமேட்டுக்கு நம்ம எப்போ பார்த்தாலும் காஃபி டீ வெளியில் சாப்பிட்டுருக்கோம், ஆற்றுலையும் சாப்பிட்றோம். அதெல்லாம் சாப்பிட்றதுக்கு வயிறு கொஞ்சம் நல்லா இருக்கணும்னா இந்த பனை நொங்கியை இந்த தோலியோடு அந்த துவப்போடு சாப்பிட்டா ரொம்ப நல்லது. வயிற்றில் புண்ணு, அழற்சி, வயிறு சம்பந்தமான வியாதிகள் மற்றும் குடல் சம்பந்தமான வியாதிகள் எல்லாமே இது குறைக்கக்கூடிய ரொம்ப கெப்பாசிட்டி உள்ள இயற்கையான பனை நொங்கு. இயற்கை கொடுத்த நமக்கு பெரிய மருந்து. இதை பனை நொங்கை நம்ம வாங்கி பல் முடிஞ்சவா பல் இருக்கிறவா கடித்து பல்லோடு அந்த தோலோடு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது. எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான் பனை நொங்கை. நம்ம நொங்கோட